சர்வே சாம்பிள் ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி வளர்ந்துருக்கு, அண்ணன் திருமாவளவனுடைய கட்சி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் திமுக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், திருமாவளவனை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பலை. எப்போ வேணாலும் போயிடுவாருங்க. எப்போ அந்த மனநிலைக்கு திமுக தலைமை வந்துடுச்சு. இப்போ எப்படி திமுகவோட கள்ள உறவு வச்சுக்கணும் ராமதாஸ் ஐயா. அப்போ திமுக பக்கம் உறுதியாக போயிடுவாருங்கிறீங்க. ஏங்க ஜிகே மணி திமுகவோட கைக்கூலிங்க, கூலிப்படைங்க. ஜிகே மணி திமுகவோட கூலிப்படை. இப்படி ஒரு பேரை வச்சுட்டு அண்ணா திமுக கூப்பிட்றாங்க. அங்கே இங்கே 6னா அங்கே 12 தருவார்ல அண்ணன் எடப்பாடியார். இதை வச்சு திமுக ஒரு 10வது வாங்கலாம்னு முயற்சி பார்க்குறாரு. அங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ திமுக கூட்டணி தனிச்சு நின்னாலும் ஜெயிச்சுட்டு வரா திரும்ப, இல்லை வேற ஏதாவது கூட்டணி? வேறு விஷயங்க. திமுக தனித்து நின்று ஜெயிச்சிருப்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திமுகவோட 2 மடங்கு பெரிய கட்சி. இல்லை அண்ணாமலை இருந்ததுக்கு இருந்த பிஜேபி வேற, அண்ணாமலை போனதுக்கப்புறம் இருக்கிற பிஜேபி வேற. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கறதுக்கு அவரை நியமித்தாங்க. அந்த வேலையை அவர் சரியாக செய்தார். முருகன் மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. அமித்ஷாஜி வந்த போதும் சரி, அவருக்கு அப்புறம் வந்த பிஎஸ் கோயல் கோயம்புத்தூரில் வந்த போதும் சரி, அண்ணாமலை பேரை சொன்னால் கைத்தட்டில் அடங்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி அண்ணாமலை விட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற 40-50 தொகுதி எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை வந்திருப்பார். புரட்சித் தலைவருக்கு அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் அப்படி ஒரு தலைமை யார்கிட்ட இருந்தாருன்னா அது அண்ணாமலைகிட்ட தான் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் கிட்ட கூட இல்லை. இன்னைக்கு சொல்கிற அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிற தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழக முதல்வராக இன்னைக்கு இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சாவது வருவார். தமிழ்நாட்டோட தலையெழுத்து அண்ணாமலை தமிழ்நாட்டு முதல்வராக வந்தே தீர்வார். விஜய் ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இன்னும் இந்த பிஜேபி அவங்கள பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் நடக்காது. பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு திமுக நினைக்காது, அண்ணா திமுக பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், கோயம்புத்தூர்லேருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது ஒரு பிரச்சாரமாக சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து இந்து அறநிலைத்துறையை சார்ந்த நிதியிலிருந்து கல்லூரி கேட்டதுன்னு சொல்லியிருக்கேன். அது திமுக போராடுறதுலேயே முதல்ல கம்யூனிஸ்ட்டை தூண்டி விட்டு போராட விட்டாங்க, மாணவர்கள்லாம் போராடினாங்க. இப்போ இது விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அந்த ஆட்சியிலே தான் அப்படி செய்யலையா, இல்லை இதில் மட்டும் தான் புதுசாக செய்கிறாங்களா? இது என்ன பிரச்சனை? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, அதனுடைய பணத்தை வச்சு கல்லூரி, ரோடு, ஆக திருப்பதி டெவலப்மெண்ட்டு அப்படி பொது காரியங்களுக்கு பயன்படுத்துறது வந்து சர்வசாதாரணமாக இயல்பு தான். இந்த ட்ரஸ்ட்டு வந்து பயன்படுத்தும். இல்லை அந்த அரசாங்கம் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கும், அதுக்கு வட்டியோட திருப்பி தரும். இது 2வது காஞ்சி சங்கர மடம். நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திரான்னு சொல்லிவிடுவீங்க, நான் அதனால் தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணம் சொல்லுவேன். காஞ்சி சங்கர மடத்தில் பணம் வருது. அவங்க மெடிக்கல் கேளம்பாக்கத்தில் ஒரு இது, நம்ம மேடவாக்கத்து பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ், இங்கே வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், எங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட கல்லூரியெலாம் வந்து அந்த அறக்கட்டளையே பணம் நிறைய இருக்கிறதுனால அதை பொது சேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஐயா சங்கராச்சாரியார் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துட்டார் அந்த வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், சரஸ்வதி சங்கராச்சாரியார். அந்த பொது காரியம் என்ன நோக்கத்துக்கோசம் அரசாங்கத்தில் பணம் இருந்தால், கஜானாவில் பணம் இருந்தால் அரசாங்கமே செய்ய வேண்டிய அண்ணன் எடப்பாடியார் எங்கே சொன்னார்னா, அரசாங்கத்தில் கஜானா காலி, அரசாங்கம் செயலிழந்து விட்டது, நிதி மேலாண்மை சுத்தமாக இல்லை, இதனால் நீங்கள் வந்து இந்த பணத்தில் கை வைக்கிறீங்க, கோயில் சொத்தில் கை வைக்கிறீங்க, பெரியவர்களெல்லாம் தானம் தர்மமாக கொடுத்து இது கோயிலோட இதுக்கு கொடுத்தது, கோயிலுக்கு அன்னதானம் போடலாம், அது தப்பு இல்லை, அதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இது எடுத்து போய் நீங்கள் வந்து அரசாங்கம் கல்லூரி கட்டுறதுக்கு பயன்படுத்துறது, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த பணத்தில் போய் எடுத்து இந்த படத்தில் நீங்கள் செய்கிறது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு எதிர்கட்சி தலைவராக இது கூட கேட்கலாம், எப்படி கரெக்டாக கேட்டார். அண்ணன் சேகர் பாபு வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பேட்டி கொடுத்தார். நான் ஈவினிங் மாலை பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அவர் மாலை பதில் என்ன சொன்னார்ன்றதை நான் பார்க்கல. ஆனால் காலையில் அந்த பேட்டியில் சொன்னார், எடப்பாடிக்கு குறை அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சி மந்திரியை பார்த்து கேட்குறாரு. அண்ணன் சேகர் பாபுனா அதுக்கு ஒரு பொறுப்பான பதில் சொல்லணுமே தவிர, பொறுப்பற்ற வகையில் ஒரு அமைச்சர் பதவி வச்சுருக்கீங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை யார் கேட்குறாங்கன்னு முக்கியம் இல்லை,
அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உதாரணத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் சொன்ன அந்த உதாரணத்தில் திருப்பதி, காஞ்சி சங்கர மடம் இதெல்லாம் சொல்லி மேற்கோள் காட்டி இது வந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, வேணுமென்றே அவர் வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணணுன்றதுக்கோசம் பண்ணுறாரு. எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவிலா போகணுன்னு சொல்லிட்டு காமெடியாக எடுத்துகிட்டு போயிடலாமே தவிர இதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையாக ஆக வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சான்றோர்கள் நம்மளுக்கு இருந்த முன்னோர்கள்லாம் கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா அன்றைக்கி இருந்த ராஜராஜ சோழன் மந்திரிகள்லாம் எல்லாம் கோயிலுக்கு எதுக்கு எதுனா கோயில் வளர்ந்தால் தான் நாடு வளரும், நாடு வளர்ந்தால் தான் வீடு வளரும். அதனால் கோயில் சொத்து கோயிலுக்கே பராமரிக்கணுன்றது தான் நிலைப்பாடு. அதை எப்போ வந்து ஒரு வேறு ரிசோர்ஸே இல்லை, ஒரு பஞ்சம் வழி இல்லாத நேரத்தில் அதை எடுத்து அதை வந்து வேறு வழி இல்லை, நான் தப்பு அது ஒரு எடுத்து பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தலாம் லோன் பேசிஸில் எடுத்து பயன்படுத்தி இன்ட்ரெஸ்டோட அந்த கோயிலுக்கு கொடுத்துடணும். அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், இந்த கூட்டணியை பற்றியே விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. இது என்ன? ஏன்னா இதே 2000 தான் அவரும் பாஜக கூட கூட்டணி வச்சு பாஜக ஓட்டும் கேட்டதா வந்து இப்போ வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 2026 வரும் அதுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா முட்டல் மோதலோட தான் அவருடைய கூட்டணி பயணிச்சுட்டு இருக்கு. வெளியில் உதட்டில் சொன்னா கூட உள்ளபூர்வமாக அண்ணன் திருமாவளவன் வந்து உள்ளபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சொல்கிறது மஜ்ஜா ஆகலை. அந்த அதிருப்தி இருக்குது. ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு புத்தக வெளியிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, இப்படி பல விஷயத்த சொல்லலாம். திரும்ப அவர் வந்து எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்படி சொல்லினா இவரு அப்போ அதிமுக கூட சேருவேன்ற மாதிரி சமீட்சையை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் திமுக விட்டு வெளியேறதுக்கான வார்த்தையை தான் பயன்படுது. அவர் வந்து ஆனால் அவங்க கூட்டணியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு யாரோட ஒத்த கொள்கையோட யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் தப்பு இல்லை. அதை வந்து உங்க கூட்டணியே சரியில்லாமல் இருக்கும்போது திமுக தலைமை அண்ணன் திருமாவளவனுடைய சமூக நீதி பற்றி பேசுகிற திமுக தலைமை சமூக நீதி அவங்க வீட்லேயே அந்த சமூக நீதியை கடைப்பிடிக்காத மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அவர் முதல்வர் ஒரே வீட்டில் மகன் வந்து துணை முதல்வர், அக்கா கனிமொழி பார்லிமெண்ட்டு தலைவர், மச்சான் தயாநிதி முன்னாள் அமைச்சர், எம்பி, இப்படி உங்கள் குடும்பத்தை சுற்றி பதவியில் நீ வச்சுட்டு இதில் என்ன சமூக நீதி பற்றி இவங்க பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? இந்த சமூக நீதியை எதிர்த்தே பேச முடியாத அண்ணன் திருமாவளவனை பற்றி ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அவரோட கட்சி நீ தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி வளரல, காங்கிரஸ் வளரல, திமுக இருந்த இடத்துலேயே இருக்குது, இன்னும் வளரல, கூட்டணி போலத்தால் வெற்றி பெறும் சொல்கிறேன். நிதர்சனமான சர்வே ரிப்போர்ட் சாம்பிள் ரிப்போர்ட் வச்சுருக்கிறேன் நான் கையில். சர்வே சாம்பிள் ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி வளர்ந்துருக்கு, அண்ணன் திருமாவளவனுடைய கட்சி பட்டி தொட்டியெல்லாம் வளர்ந்துருக்கு, கட்சியை வளர்த்துருக்கார். அதிர்ச்சியமாக தான் எனக்கு உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை தான். அவரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீட்டு கொடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் 20லேருந்து 30 சீட்டு அவருக்கு எந்த கட்சியாக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி. அவர் முதல்வராக அறிவிங்கன்னு சொல்கிறாங்களே எங்களை. தாவேக்கா அது என்ன துணை முதல்வர், என்னையே முதல்வராக கொடுக்க வேண்டியது என்ன இல்லை ஒரு விஷயம். அவர் வந்து டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து அன்றைக்கி வந்து நான் முதல்வராக ஒரு தலித்தை தான் உட்கார வைக்க போகிறேன்னாரு. அதனால் இவர் ராமதாஸுக்கு ஆதரவு கொடுத்துருவாரா? விஷயத்தை கரெக்டாக வாங்க, உன் தகுதி திறமைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பதவி கேளு, உன்னுடைய சீட் ஷேரிங்கை கரெக்டாக கேளு, அந்த பார்கெனிங் பவரை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணு. அந்த பக்கம் திமுக ஒரு விஷயத்த சொல்கிறேன், திருமாவளவனை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பலை. எப்போ வேணாலும் போயிடுவாருங்க. எப்போ அந்த மனநிலைக்கு திமுக தலைமை வந்துடுச்சு. அதனால ஐயா பெரியவருக்கு ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்காங்க. கொக்கியில் மாட்டிட்டார், அவர் வலை விரிச்சாங்க, அந்த வலையில் சிக்கிதான் அன்புமணி அதில் சிக்காதனால தான் டிவைட் இன்டிவிட அப்ளை பண்ணி பரிதாள சூழ்ச்சியை ராமதாஸ் கையாண்டு இப்போ அன்புமணி வெளியேற்றதுக்கு காரணம் முழுக்க திமுகவோட சிட்டிங் பேசி சீட்டு வரைக்கும் பேசி பார்கெனிங் பவர் முடிச்சுதான் தான் தகவல். திருமாவளவன் சொல்கிறாரு அவர் வரும்போது நான் வெளியில் போயிடுவேங்கிறாரு. அதை தடுக்கிறது அந்த மாதிரியான பேசிகிட்டு இருக்காரோ யார்? திருமாவளவன் இன்னைக்கு நேற்று பேசலை, இது பல முறை பேசியிருக்காரு. நான் இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா? செல்வ பெருந்தகை ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர், தளபதி ஸ்டாலினால் பரிந்துரைக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா செல்வ பெருந்தகை. ஆனால் தளபதி ஸ்டாலின் சொன்னார்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் தலைமை கார்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல்ஜி அவர்களும் எவ்வித சங்கோஜம் இல்லாமல் அவர் நியமித்தாங்க. யாரை? ஜூனியர். அப்போ செல்வ பெருந்தகை ஐயா ராமதாஸை போய் பார்க்க போகிறாருன்னா தளபதி ஸ்டாலின்ட்டு உத்தரவு இல்லாமல் போயிருப்பாரா? இல்லை அன்னை சோனியா காந்திகிட்ட உத்தரவு வாங்காமல் போயிருப்பாரா? இல்லை ராகுல் காந்திகிட்ட சொல்லாமல் போயிருப்பாரா? நான் அடித்து சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின்னு தான்
அவரை அனுப்பிச்சி தூது விட்டது தளபதி ஸ்டாலின் தான். ஏற்கனவே ஒரு ரவுண்டு துரைமுருகன் வீட்டில் ஜிகே மணி, துரைமுருகன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க. கோட்டூர்புரத்தில் இவர் வந்ததுக்கு காரணம் ஐயா ராமதாஸ் இது ஒரு முக்கியமான வேலை தான். கோட்டூர்புரம் வீட்டில் வந்து சுசீலாமா வீட்டில் வந்து தங்க நாள் இல்லை 2 நாள் முழுக்க முழுக்க இந்த பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணி தான் வந்தாங்க. இதுக்கு அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் தொடரணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்போ வந்துடுச்சு உள்ள, அதனால் ஈஸியான வெற்றி பெற முடியும், நம்ம வாங்குகிற எண்ணிக்கை முழுவதும் சீட்டாக மாறும், சீட் அத்தனையும் எம்எல்ஏ சீட்டாக மாறுன்ற அறுதி பெருமாறிட்டு தான் அவர் வந்தார். நல்ல எண்ணத்தில் இப்போ என்ன சொன்னார், நான் அதிமுகவோட கூட்டணி வச்சுருப்பேன் அப்படின்னார். யார்? ராமதாஸ். அன்புமணி தான் கெடுத்துட்டாப்புல 2021 ரைட்டு கெடுத்துட்டாப்புல. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாயிடுச்சு, என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும்? இப்போ எப்படி திமுகவோட கள்ள உறவு வச்சுக்கணும் ராமதாஸ் ஐயா? அவருக்கு தெரியுதா என்னமோ திமுக கூட போனால் சீட்டாவது கிடைக்கும், அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னமோ. இல்லை சீட்டு கிடைக்குமா இல்லை பொட்டி கிடைக்குமா? திமுக கூட போனால் கண்டிப்பாக பொட்டி கிடைக்காது. யார் தான் சார் பொட்டி வாங்குறா? இவர் வாங்குவாரா அவர் வாங்குவாரா? அதுதான் பெரிய வாங்கின பொட்டி இப்போ எங்கே இருந்தாலும் பிரச்சனை, அதில் யாருக்குள்ளே அடிச்சு பிரிச்சுக்கிறது தானே பிரச்சனை. குடும்ப சண்டையை இப்போ அதான காந்திமதியை உள்ளே கொண்டு வரது காரணமே. இப்போ அவர் வாங்குறது அன்புமணியே செலவழிக்கிறனால அவர் கோபத்தில் இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். இந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தவர் யார்? ட்ரிபிள்எஸ் நடராஜன் சொல்லி ஈக்காடுத்தாங்கல்ல, எல்என்டியில் வந்து ஜிஎம்மாக இருந்தவர். அன்றைக்கி இருந்த கிருஷ்ணசாமி, அன்றைக்கி இருந்த வன்னிகாடியா வடிகளார். இவர் வந்து ஒரு ட்ரிபிள்எஸ் நடராஜன்கிட்ட போய், ட்ரிபிள்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க, சோஷியல் சர்வீஸ் சங்கம், ட்ரிபிள் எஸ் நடராஜன், ஏகேஎன் நடராஜன். நான் ஒரு திருமண பத்திரிகையில் என் பேரை போடணும், அதுக்கு எனக்கு ஒரு பதவி வேணும், பதவி இல்லாமல் ஒரு கிளைக்காரக செயலாளர் போட்டால் நல்லா இருக்காதுன்னொன்னே அவர் திண்டிவனத்துக்கு ஒரு அமைப்பு செயலாளராக ட்ரிபிள்எஸ் நடராஜன் இவரை நியமிக்கிறார். ஆமாம், அந்த ட்ரிபிள்எஸில் ராமதாஸை நியமிக்கிறார். அதில் யாராக இருக்காங்க? இப்போ அவரோட அன்புமணி சாமி, இவர் மாமனார் இருக்கார்ல கிருஷ்ணசாமி, ஏகே நடராஜன், இன்னும் ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர், இவங்கெல்லாம் அதில் இருந்தவங்க. ராஜசேகருக்கு கொஞ்சம் உடம்புநிலை சரியில்லாதனால அவர் கொஞ்சம் வெளியாடணுன்னா அந்த பதவி ஏகே நடராஜன் வருது. ஏகே நடராஜன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மூலையில் திண்டிவன நகர செயலாளர் அமைப்பு செயலாளராக டாக்டர் ஐயாவை நியமிக்கிறாங்க. ஆனால் டாக்டர் ஐயா என்ன மோசம் பண்ணார் தெரியுமா? யார் இவரை அரசியலுக்கு கொண்டு வந்தாரோ நியமித்தாரோ ட்ரிபிள்எஸ் நடராஜனையே ஏகே மூர்த்தி ஆளுங்களை விட்டு அடிக்க வச்சார். அவர் அலுவலகத்தையும் வீட்டையும் அடித்து நொறுக்கினார். இப்படிப்பட்ட, அதாவது ராமதாஸ் வந்து தன் வெளியாலேயே நம்மளுக்கு அரசியல் குரு யார்? ராமதாஸுக்கு அரசியல் குரு யார்? ட்ரிபிள்எஸ் நடராஜன். வன்னியர்களுக்கெல்லாம் அரசியல் குரு யார்? ட்ரிபிள்எஸ் நடராஜன். பாட்டாளி கட்சி ஆரம்பித்தது யார்? ட்ரிபிள்எஸ் நடராஜன். இத்தனையும் உரிமையாளர்னு சொல்லிட்டு அவர் தான். அவர் இது இந்த வன்னியர் சங்கத்தை வச்சு ஒரு கால் தான் சம்பாதிக்கல. அவரோட சொந்த பைசா, டாக்டர்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஜெராக்ஸ் மிஷின்லேருந்து அவரோட பைசாவில் தான் செலவு பண்ணார், இயக்கத்தை வளர்த்தார். அப்போ திமுக பக்கம் உறுதியாக போயிடுவாருங்கிறீங்க பெரியவர். ஏங்க ஜிகே மணி திமுகவோட கைக்கூலிங்க, கூலிப்படைங்க. ஜிகே மணி திமுகவோட கூலிப்படை. ஜிகே மணிக்கு இன்றைக்கும் குவாரி நடக்குது. இன்றைக்கி இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லா டெண்டரும் அவருக்கு சேலம் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, மேட்டூரில். அதனால தான் அன்புமணி நேரடியாக ஜிகே மணியை எதுக்குறாரா? அல்ல, பக்கத்தில் உட்காந்து நீ என்ன போய் அங்கே கீக்க போகிறேன், நீ சொல்கிறது என்ன சட்டமன்றத்தில் கேட்க போகிறான், நீ எதுக்கு ஓடுறேன்னு எனக்கு தெரியும், உக்காரே அப்படின்னாரு. சட்டமன்றத்தில் நீ போய் என்ன கேள்வி கேட்டுற போகிற, இன்னும் அவங்க செய்து கொடுக்க போகிறாங்க உனக்கு அப்படின்னு ஒரு பொது வழியிலே மேடையிலே கண்டிச்சார். ஜிகே மணி தான் இந்த பிளவுக்கு முழு காரணம். ஜிகே மணி தான், ஜிகே மணி மட்டும் இல்லை, சுசீலா, அவங்க அன்புமணியோட அக்கா காந்திமதி, ஸ்ரீ காந்திமதி, இவங்கெல்லாம் தான் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்ன்றது ராமதாஸுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ராமதாஸுக்கு வந்து இப்போ பதவி வெறி பிடிச்சி போச்சு. தன் மகன் வளர்ச்சியே கண்டு அவர் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாரு. மருமகளை பார்த்து மருமகளுக்கு பட்டி தொட்டியெல்லாம் அபிவிரமான வரவேற்பு ஆயிடுச்சு. இன்றைக்கி கூட அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. 2 உலக தமிழ் இதில் வந்து பேசுறதுக்கு அவங்களை தமிழ் இதில் பண்பாட்டு காலத்தில் பேசுறதுக்கு 3 இடத்துல கூப்பிட்ருக்காங்க. போயிட்டு இன்றைக்கி தான் அந்த அன்புமணியோட மனைவி சகோதரி சௌமியா அன்புமணி இன்றைக்கி தான் வராங்க. அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் அவங்களுக்கு மவுஸ் கூடிடுச்சு. இதை பொறுக்க முடியாத காந்திமதி தம்பியோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம தான் மகனை புகுத்த பார்த்தாங்க. அது முடியலன்னா தானே வந்து அரியணையில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஐயா டாக்டர் ஐயா வந்து விரைவில் மண்டையை போட்டுருவார், அதுக்குள்ளே வாரிசு அறிவிக்கணுன்றது காந்திமதி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவர் இன்னும் 100 ஆண்டு காலம் நலமுடன் வாழ ஆண்டவன் எல்லாம் ஆண்டவனே நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.
இது வரைக்கும் டாக்டர் ஐயா பொதுவையில் அன்புமணியையும் மறுமொழியை பற்றி தவறாக பேசுகிறாரே தவிர இவர் யாரையுமே இந்த இயக்கத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், கட்சித் தலைவர் பதவியில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு பிரமாணம் பற்றி சத்தியம் பண்ணேன். நீங்கள் திரௌபதி அம்மா மேலே சத்தியம் பண்ண டாக்டர் ராமதாஸை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி எதுக்கு நீ தலைவர் பதவிக்கு வர? நீ இன்னொரு விஷயம் கேட்குறேன், உன் மகளை எதுக்கு இப்போ தான் மகனை கொண்டு வந்ததே தப்புன்னு நான் உணர்றேன்னு சொல்லிட்டு திரும்ப எதுக்கு இன்னொரு மகளை அந்த ஸ்டேஜில் உட்கார வைக்கிறேன்? இந்த கட்சி உங்கள் அப்பா உண்டு கட்சியா? திரும்ப திரும்ப கேட்குறேன். இந்த கட்சியை வளர்த்தது யார்? இந்த கட்சியை உருவாக்கியது யார்? ஃபவுண்டர் யார்? நீ இல்லை. ஏகே நடராஜன், ட்ரிபிள்எஸ் நடராஜன், இன்னும் சொல்ல போனச்சு அதில் ஒரு ஆள் சி விஷ்ணு அப்பா, வண்டுட்டியார், எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி, திமுக இருக்கிற கோவிந்தசாமி நாயக்கர், வண்டுட்டியார் எவ்வளோ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எவ்வளோ உங்களுக்கு காவல்துறை போலீஸ் மந்திரியாக இருக்கும்போது, புரட்சித் தலைவர் புதுப்பிள்ளி நாட்டில் இருக்கும்போது ரோடெல்லாம் மரம் வெட்டி சாச்சிங்க. அன்றைக்கி அவர் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா எத்தனை ஆயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணிடணும். அவர் காவல்துறை மந்திரி அன்றைக்கி பண்டுட்டியார் இருந்தார், ஐயா பண்டுட்டியார் வந்து அன்றைக்கி அத்தனை வன்னிய மக்களையும் காப்பாற்றினார் காவல்துறை. அதனால் புரட்சித் தலைவர் ஐயாவை கண்டித்து கூட விட்டார். ஒரு காலத்தில் ஆரம் வீரப்பனும் பொன்னையனும் போய் ஐயா பண்டுட்டியாரை போய் புரட்சித் தலைவர்கிட்ட கோல் முட்டாங்க, ஐயா உங்கள் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு ஒரு வன்னியர்களை கையில் வச்சுக்கின்னு. புரட்சித் தலைவர் சில தடுமாற்றம் ஆகிட்டார் அந்த விஷயத்தில், பண்டுட்டியார் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரான்னு. அதனால தான் அவர்கள் இந்த மின்துறையும் காவல்துறையும் அவர் வந்தவொடனே இப்போ பறிக்கப்பட்டு உணவுத்துறைக்கு மாற்றினார் புரட்சித் தலைவர். இப்போ இவ்வளவு நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பவும் என்ன பேசுன்னு தெரியாமல் இது இங்கே உள்ளே வந்துருமோ நினச்சிட்டு தான் அதிமுக கூட்டணி விமர்சிச்சுட்டு இருக்காரா? இல்லை திருமாவுக்கு இன்னைக்கு திமுக விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு அதிமுக பிஜேபி உள்ளே சேர்த்துச்சுன்னு ஒரு ஆதங்கம் அண்ணன் திருமாவுக்கு. பேரம் பேச முடியல, பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால் இப்படி ஒரு பேரம் வச்சுட்டு அதிமுக கூப்பிட்றாங்க. இங்கே 6ன்னா அங்கே 12 தருவார்ல அண்ணன் எடப்பாடியார். இதை வச்சு திமுக ஒரு 10வது வாங்கலான்னு முயற்சி பார்க்குறாரு. அங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. திமுகவோட ஃபார்முலா என்னென்னா ஆசிட்டிஸ்னால் போன வாட்டி எவ்வளோ கொடுத்தோமோ 2021 அதே தான். ஒன்று வேணா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். தரமாட்டாங்க. ஒருத்தருக்கு 1 கொடுத்தா ஒருத்தருக்கு 2 கொடுக்கணும் இல்லையா? காங்கிரஸ் 4 கேட்கணும் இல்லையா? நான் பெரிய கட்சின்னு. அதனால் ஆசிட்டிஸ் ஃபார்முலாவில் போயிடலான்னு தளபதி நினைக்கிறாரு. இவரும் தர சீட்டை வாங்கிட்டு வந்துட்டு பாஜக கூட ஆகவே வந்து தந்த சீட்டை வாங்கிட்டு வந்து சொல்ல போறாரு. இவருக்கும் பாஜக ஆனால் அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இது சும்மா இவர் தான் 2020 பாஜகவோட கூட்டணி இல்லையா? இப்போ எவ்வளவு பேசுறாங்க. இவங்க வந்து அண்ணன் விஜயகாந்த் இருக்கும்போது, தேமுதிக தலைவர் இருக்கும்போது திமுகவை ஒழித்தே தீர்வுன்னு சொல்லி வைகோபால் சாமியும் சகாதவனும் பீமனும் நாங்கள் தான் சொல்லி அண்ணன் விஜயகாந்த் கையை 2 பேரும் 2 பக்கமும் பிடிச்சி தூக்கி நிற்கலையா? கொள்கை பிடிப்புங்கிறாரா திரும்ப? தேமுதிக விஜயகாந்துக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு? இல்லை இப்போ அதை பேசிட்டு இருக்கிறாரு. இல்லை இவங்களுக்கு அரசியல்வாதிகளாம் ஏது கொள்கை? ஐயா ராமதாஸுக்கு சமூக நீதி காத்துக்கு போயிறாங்க, சமூக நீதி காவலர்னானுங்க. இப்போ அவர் சமூக நீதியாக குடும்பத்தில் இருக்கிற நீதியை ஒழுங்காக பிரித்து தர மாட்டார். நீதியை குடும்பத்துக்குள்ளேயே இப்போ அரசியல் பண்ணுறாரு. அதே மாதிரி தானே அண்ணா ஒரு விஷயத்தில் திருமாவளவனை பாராட்டணும். ஐயா ராமதாஸை விட கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கார். பாமகவோட கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்த்துருக்கார், ஒருபடி மேலே வளர்த்துருக்கார். ஐயா ராமதாஸே திருமாவளவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கிழக்கழகத்தை வளர்த்துருக்காரு. அது தீனி போட்டிருக்காரு, கரெக்டான தீனியை. கட்சி நல்லா வளமாக வச்சு. இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, திமுகவில் இருக்க போய் தான் திருமாவுக்கும் ப்ளஸ் திமுகவும் ப்ளஸ்ங்கிறத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இதே திருமாவளவன் பயணிச்சாரு. அன்னைக்கு எத்தனை சீட் வாங்கினாரு? இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடையிலே உட்காந்து அருகாமையே உட்காந்து கூட பேசினாங்க. அன்னைக்கு தெரிஞ்ச முகம், கொஞ்சம் பிரபலமான முகத்தை தவிர வேற யார் ஜெயிச்சா? எல்லாமே தோத்துடுச்சே. இப்ப திமுக கூட்டணி தனிச்சா நின்னாலும் ஜெயிச்சுட்டு வரா திரும்ப? இல்ல வேற ஏதாவது கூட்டணி? வேற விஷயங்க. திமுக தனித்தே நின்னா ஜெயிச்சிருமா? திரும்ப இல்லாமல் திமுக தனித்தே நின்னா ஜெயிச்சிருமா? திமுக இருக்கிற ஒரே பலம் கூட்டணி தான். அதிமுகவோட திமுகவையும் பெரிய கட்சி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட 2 மடங்கு பெரிய கட்சி. அம்மா புரட்சி தலைவி அம்மா அதனால தான் சொன்னாங்க. இப்பவும் சொல்லலாம் ஒருங்கிணைந்த. இன்னைக்கு ஓபிஎஸ் நான் தான் அந்த வார்த்தையை போட்டேன் உங்களுக்கு நடுப்புறேன். ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக அம்மா வச்சுட்டு போனாங்க. 53% வாக்குகளை அம்மா அதிமுக வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடி தன்னுடைய ஈகோவையும் பிரிஸ்டேஜையும் விட்டு இறங்கி வந்து பிரிந்து சென்றவர்களை நிபந்தனையற்ற மன்னிப்பு வழங்கி எல்லாரையும் மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ணன் எடப்பாடியாக இருக்குது. தன் பலம் தனக்கு முக்கியம். இல்லைன்னா நாளைக்கு பிஜேபி அண்ணன் எடப்பாடியாரை சாப்பிட்டுடும். தான் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி கூட ஒத்து போகாது. நீங்கள் மாற்றான் தாய் மனப்பான்மை உள்ள பிஜேபியோட போய் ஒத்து போகிறீங்கன்னா இதை விட வருந்தப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. எடப்பாடி இன்னும் உணரவில்லை, இன்னும் புரிதல் அவருக்கு இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு நிருபத்தின் பேரில் அவர் வந்து பிஜேபி நம்புகிறாரு. பிஜேபி அதிமுக திமுகவை எதிர்க்கிறதுக்கு வேணால் ஒரு டூலாக இருக்குமே தவிர
நாளைக்கு வெற்றி பெற்று விட்டால் மகாராஷ்டிராவோட மோசமான நிலைப்பாடை அண்ணன் எடப்பாடி அனுபவிப்பார் தமிழ்நாட்டில். பிஜேபி முழுங்கிடுன்னு சொல்கிறீங்க, முழுங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏதோ நிபந்தனையில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. அப்போ அண்ணாமலை இதுக்கு எடுத்த முடிவு சரிதானே? எனக்கு அதிமுகவே வேண்டாம், நான் தனிசாக நிற்பேன், என் தலைமையில் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணுறாரு. அதான் ஒரே ஒரு விஷயங்க, அண்ணாமலையோட தேரி வந்து இன்னும் 10 ஆண்டு ரொம்ப லாங் டைம் தொலைநோக்கு பார்வை அண்ணாமலைக்கு. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வரட்டும் இந்த எலெக்ஷன் 2026. யார்? பிஜேபி. நாளை அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக வரணுன்றது அண்ணாமலையோடது. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கறதுக்கு அவரை நியமித்தாங்க. அந்த வேலையை அவர் சரியாக செய்தார். பர்ஃபெக்டாக 100% செய்தார் திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையே பூத் கமிட்டியில். இல்லை, எங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பட்டிருக்காருங்க. தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. இல்லை, நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டிய வேலையே இல்லையா? அண்ணாமலையை பற்றி இப்போ கேள்வி கேட்குறீங்களா? மக்கள் மனசில் இருக்கிறதுனால தான் அந்த கேள்வியை போடுறீங்க. அது நிச்சயமா. அன்றைக்கி பிஜேபி மதுரை மாநாட்டில் பார்த்துருப்பீங்க, முருகன் மாநாட்டில் பார்த்துருப்பீங்க, அமித்ஷாஜி வந்தபோதும் சரி, அவருக்கு அப்புறம் வந்த பிஎஸ் கோயில் கோயம்புத்தூரில் வந்தபோதும் சரி, அண்ணாமலை பேரை சொன்னால் கைத்தட்டில் அடங்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பேசவே முடியுது. அதை நம்ம கணக்கு கூட பார்த்தோம். இல்லை, நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுடான கூட்டணி ஏதோ நிபந்தனை ஏதோ அழுத்தத்தின் காரணமாக வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. பட் சேம் டைம் இந்த பாஜக அதிமுக இப்போ விரும்புது, ஆனால் அண்ணாமலை விரும்பாம தவிர்த்தாரு. அது நல்ல விஷயம் தானே. என் தலைமையில் நான் தனியாகவே நிற்கிறேன், அதிமுகங்கிற அவங்க பலத்தை நிரூபிக்கிட்டு எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் சேர மாட்டேன் அப்படி. அதாவது பிஜேபி தலைமையோட முடிவு என்னன்னா, 2026 எந்த காலத்தை மட்டும் தீய சக்தி திமுக ஆட்சி கட்டில ஏறக்கூடாது திமுக அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இப்போ நயினார் நாயந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த தேர்தல் தேவையில்லை, எங்களுக்கு அடுத்த தேர்தல் தான். அப்படி மாறிட்டாங்களே. இதே தான் அண்ணன் சிவி சண்முகம் சொன்னார். எங்களுக்கு 2024 தேர்தல் எங்களுக்கான தேர்தல் இல்லை. இது யாருக்கான தேர்தல்? திமுக திமுக கையில் லட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டேங்கிறாங்க. அண்ணன் சிவி சண்முகம் 2024 என்ன சொன்னார்? 2024 எங்களுக்கான தேர்தல் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அவர் நண்பர் சிவி சண்முகத்துக்கு நண்பர் அதே வார்த்தையை அவர் திருப்பி போடுறாரு. மொத்தத்தில் இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி தேவையில்லை, திமுக பிடிச்சிட்டு போட்டு நினைக்கிறேன். திமுக 2 பேருமே திமுக வழி கொடுத்துக்கு தான் பார்க்குறாங்க. வெற்றி பெறணும்னா அண்ணன் எடப்பாடியார் 2 படி கீழே இறங்கி வரணும். ஓபிஎஸ் சசிகலா அம்மாலாம் 4 படி மேலே ஏறி வந்து நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நினச்சி பழசை பாராட்டாமல் விரோதம் பாராட்டாமல் கட்சி இணைக்கிறதுக்கு முதல் வேலையை அண்ணன் எடப்பாடி செய்யணும். ஏன்னா அண்ணன் எடப்பாடி தான் பல்லாக்கில் ஏறி உட்காந்துட்டு போகிறாரு. ஓபிஎஸும் தியாகதளி சின்னமாக ஒரு பல்லாக்கை தூக்கிட்டு போகிறவங்க தான். பல்லாக்கு மேலே உட்காந்துக்கிறவங்க தான் இறங்கி வரணும். இல்லை, அவர் தான் வரமாட்டுக்காரு, நம்ம ஏன் அப்படி தாங்கிட்டு நிற்கிட்டு தூக்கிட்டு? அப்படிதான் அண்ணன் ஓபிஎஸ்க்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னும் மீண்டும் பிஜேபியை நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவது கடினம். நீங்கள் அரசியலில் காணாமல் போயிடுவீங்க. பிஜேபி என்டிஏ நேற்று வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நேற்று கோயம்புத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதில் ரோட் ஷோவில் நான் பிஜேபி கலந்துக்குது. கலக்காமல் இருந்தால் பரவாயில்ல. அதே அந்த இடத்துல நம்ம அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா என் கூட்டணி கட்சிக்காரன், எங்களை சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரன் டிடிவி சாரை கூப்பிடுங்க, அமமுகவை கூப்பிடுங்க, ஓபிஎஸ் அணியை கூப்பிடுங்க, பலாப்பழத்தை கூப்பிடுங்க, எல்லாரையும் மதித்து கூப்பிட்டு அவங்க வந்தால் நான் வரேன்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்னவர் தான். அதனால தான் அண்ணன் செங்கோட்டையனும் அதில் கலந்துக்காத காரணம் அதுதான். அதாவது பிஜேபி தன் காரியத்துக்கோசம் இன்றைக்கி வந்து இறங்கி போகிறாரு நயினார் நாகேந்திரன். இன்னைக்கு காலை பிடிக்கிற பிஜேபி நாளைக்கு எடப்பாடி கழுத்தை பிடிக்க மாட்டோம்னு என்ன நிச்சயம்? அண்ணாமலை அப்படி கிடையாது. ஒரே குறிக்கோள் அவரை நம்பி இருக்கிறாங்க. ஓபிஎஸ்லேருந்து டிடிவி சார்லேருந்து எல்லாரும். அது மாதிரி விட்டுட்டு போனதே நயினார் நாகேந்திரன் விட்டுட்டு போனதே தப்புன்னு சொல்கிறேன். அழைப்புதல் கொடுத்தா உங்களை நம்பி இருக்கிற ஓபிஎஸ்லேருந்து, உங்களை நம்பி இருக்கிற டிடிவிலேருந்து, உங்களை நம்பி இருக்கிற கிருஷ்ணசாமிலேருந்து, உங்களை நம்பி இருக்கிற ஏசி சண்முகத்துலேருந்து, உங்களை நம்பி இருக்கிற பச்சைமுத்து இருந்து அனைவரும் கூட்டிட்டு போயிருக்கணும். அனைவரும் சேர்ந்து தான் நீங்கள் 18.2 வாக்கு சதவீதம் வந்து தவிர ஒட்டுமொத்த தனித்து வந்து பிஜேபிக்கு ஒன்றும் அவங்க அவ்வளோ பெரிய வாக்கு இல்லை. அதை மறந்து உங்கள் அரசியல் வாழ்வு கோசம் இவர்கள் அத்தனை பேரையும் கழுத்தில் காலை வச்சு மெரிச்சிட்டு எடப்பாடி போய் சந்திச்சதை தமிழக மக்கள் விரும்பவில்லை. எப்படி போயிருக்கணும்? அனைவரும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் எடப்பாடி அழைப்பு கொடுக்க சொல்லி வற்புறுத்தி அந்த வேலையை நீங்கள் அன்பாக மிரட்டியிருந்தாலும், அன்பாக செய்திருந்தாலும் சரி, மிரட்டி செய்திருந்தாலும் அதை பணியை வச்சுருக்கணும் அண்ணன் எடப்பாடியை. அதை செய்யாதது மிகப்பெரிய ராஜதுரோகம். பிஜேபிக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செட்பேக்கு நேற்று உருவிட்டார். அண்ணாமலை இல்லை, அதனுடைய வெளிப்பாடு பட்டவர்த்தமாக நயினார் நாகேந்திரன் போய் அங்கே கட்டி கொஞ்சம் கொள்ளாவதே இவங்களை யாரும் ரசிக்கவில்லை. நான் இவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், மயிலான இடம் போகிறேன், நீ போயா நீட்டா அங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டில் 3வது கட்சி தாவேகா. ஓபிஎஸ்க்கும் அண்ணன் டிடிவி சாருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இது. உங்களை மதிக்காதவர்கள் வாயிலே மிதிக்காதீங்க. உங்களை யார் மதிக்கிறாங்களோ அங்கே போங்க.
தாவேக்கா விஜய்கிட்ட போய் நீங்கள் ஒரு டிடிவி சார் ஒரு 10 சீட்டும் ஓபிஎஸ் ஒரு 10 சீட்டும் எம்எல்ஏ கையில் வச்சுக்கிங்க. உங்கள் வார்த்தைக்கு செல்வாக்குக்கு அப்போ தான் மதிப்பு வரும். போய் பேசிங்க. பண்டூட்டியார் அண்ணன் பண்டூட்டியாரை தலைமை பொறுப்புக்கு ஏற்க தாவேக்கா ரெடியாக இருக்கு. தூது விட்டாங்க பண்டூட்டியாருக்கு. பண்டூட்டியார் மூலியமாகவே அரசியல் ஞானி, அரசியல் மூத்த தலைவர், புரட்சி தலைவர் காலத்தில் கலைஞர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து இருந்தவர், ஒரு பிஏ ஆனர்ஸ் படித்தவர். அவரை அழைத்து பேசுங்க. பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை பண்டூட்டியார் தலைமையில் கூட்டத்தை போடுங்க. இனி பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம மாற்று வழியை தேடுங்க. மாற்று வழியை நீங்கள் தேடினாலும் அண்ணன் எடப்பாடியார் உங்கள் காலில் விழுவார். தாவேக்கா இருக்குது. தாவேக்கா குறைஞ்சது 10% இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 25% வாக்குக்கு மேலே வந்துடும். குறைஞ்சது டெல்டா, தஞ்சை மாவட்டம், டெல்டா தென் மாவட்டங்களில் குறைஞ்சது 40-50 தொகுதி இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கையில் இருக்குது. விஜயோட சேர்ந்தால் வட மாநிலத்தில் வட தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்குது. விஜயோட கூட்டணி வைங்கன்னா அந்த விஜய் என்ன தீண்ட தகவல் தர்றாரா? சீமானி நீங்களாம் வந்தால் சீமானனும் வருவார். அவரையும் அழைச்சி போய் ஒரு 3வது அணியை அமைங்க. அதனால் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா 2026 அவர் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாது. வராமல் இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ்க்கு மீண்டும் பிஜேபி உங்களை உதாசனப்படுத்துகின்ற பிஜேபி 2-3 முறை அமைச்சா உங்களை கண்டுக்கவில்லை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டும் கொடுக்கவில்லை. டிடிவி சாருக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். வழியே போய் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் அதுக்கான தகுதியும் மாண்பும் அவங்க கையில் இருக்கானா? இல்லை, பிஜேபி கையில் இல்லை. அண்ணாமலை இந்த வரைக்கும் இருந்த பிஜேபி வேறு, அண்ணாமலை போனதுக்கப்புறம் இருக்கிற பிஜேபி வேறு. அண்ணாமலை பிஜேபி தானே எடப்பாடிக்கு இனிக்குது. ஆமா, இது அதிமுக பிஜேபி. அப்படி சொல்லுங்க. எடப்பாடி பிஜேபி எப்படி எடப்பாடி அதிமுக, இது எடப்பாடி பிஜேபி. வேலுமணி மூலியமா நயினார் நாகேந்திரன் அவங்க மூலியமா சாதிச்சு அந்த இடத்துக்கு அண்ணன் அண்ணாமலையை ஒழிச்சிட்டு நயினார் வந்தார். அவங்க சொல்கிறதான் கேட்பார். இவர் வந்தது பிஜேபி ரெக்கமெண்டேஷனில் வரல. யார்? ஆனால் இதைத்தானே வானதி சீனிவாசனும் தமிழிசை இதை தானே விரும்புகிறாங்க. இல்லை பிஜேபி ஒரே ஒரு விஷயங்க. ஒரு 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வரதுனால என்ன ஆகிடும்போது பிஜேபிக்கு 19 ஸ்டேட்டில் பிஜேபி ஆள்றாங்க. இந்த 4 சீட்டுக்கோசம் ஏன் அதிமுக கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க தான் கேட்குறேன். அழகா தனியாகவே அவங்க அண்ணாமலை விட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை விட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற 40-50 தொகுதி எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை வந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலையே. விரும்பவே மாட்டேங்காங்களே. பிஜேபியா விரும்ப மாட்டுது. பிஜேபி விரும்பினாலும் இவங்க சரி செஞ்சு இல்லை. அதை விட பாருங்க, திமுக அதிமுக பிஜேபியோட கூட சேர்ந்தது தப்புன்றாங்க. எது தப்பு? உங்களை தான் அவன் தோக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. பிஜேபி கூட சேர்ந்தா தோக்க தானே போகுது. திமுக ஏன் அதை பற்றி கவலைப்படுதுன்னு கேட்குறேன் நான். அவன் குழப்பிடுறதுக்கு அந்த மாதிரி வேலை பார்க்குறேன். இல்லை நான் உலகத்து இவங்க என்ன அதாவது தளபதி ஸ்டாலின் புரிஞ்சு பேசுகிறாரு. அவங்க பிஜேபி கூட சேர்ந்தா நல்லது, மக்கள் பார்த்துப்பாங்க, இது பெரியார் மண்ணு, திராவிட மண்ணு, இந்தா மண்ணு, அந்த மண்ணு, சொந்த மண்ணுன்னு பேசினிக்கிறீங்களா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவன் சேர்ந்துட்டு போகிறான். அவன் எங்கேயோ பெரிய ரோட் ஷோ கூட நத்திட்டு போகிறான். திருமாவுக்கு இது பொருந்தும். திருமாவுக்கு தான் பொருந்தும். இந்த வாழ்க்கை 2 பேரும் தான் பொருந்தும். திமுக கூட்டணி. செல்வ பெருந்தகை எப்படி தளபதி ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் வந்தாமலையோ காங்கிரஸ் தலைவரா, அதே போல தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் வேலுமணியை பிடிச்சி அந்த ரெக்கமெண்டேஷனில் தான் வந்திருக்காரு. அதனால தான் அன்றைக்கி காலையில் போக வேண்டிய புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டு, அமித்ஷா ஃப்ளைட்டு மாலை நைட்டு வரைக்கும் காத்திருந்தது. காரணம் என்னென்னா, நீங்கள் அண்ணாமலையை நீக்கினாதான் உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லி அடம் பிடிச்சது காரணம் இதுதான். முழுக்க இது பின்னணியில் பாரதிய ஜனதாவுடைய நயினார் நாகேந்திரன் பிளேபேக் பிளேயராக இது பண்ணார். ரிசல்ட்டுக்கு அப்புறமாவது மத்திய பாஜக புரிஞ்சுக்கிடுமா? இதில் இப்போ இல்லை. இப்போ அமித்ஷா மதுரைக்கு பேச முடியாமல் திணறினார் பாருங்க. அன்றைக்கே புரிஞ்சுட்டாரு. பிஎஸ்ஒயில் கோயம்புத்தூருக்கு பேசினார். இவங்க பேர் அண்ணாமலை பேர் சொன்னோன்னு கரகோஷத்தும் அந்த. ஆனால் அதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்த அண்ணாமலையோட அந்த வார் ரூம் குரூப்பு. அதே எத்தனை பேருங்க, எத்தனை லட்சம் பேர், 3 லட்சம் 4 லட்சம் பேர் வாரம் முருகர் பத்திரிக்கை வந்தவங்கன்னா வார் ரூம் குரூப்பா? அண்ணாமலை பேரை சொன்னோம். அதாவது கூலிக்கு மாரடிக்கிறவங்க வேற, காசு கொண்டு வந்தால் அவன் எங்கேயா பாப்பா இங்கே ஒற்றை காலை சாப்பிடுவோம், வேறு காலை சாப்பிட்டு இருப்பான். அந்த இது அந்த ரிங்னு எப்படி இருந்தது நம்மளே பார்த்தோம். புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் அப்படி ஒரு தலைமை யார்கிட்ட இருந்தாருன்னா அது அண்ணாமலைகிட்ட தான் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில். தளபதி ஸ்டாலின் கிட்ட கூட இல்லை. இன்னைக்கு அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்கிற தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழக முதல்வராக இன்னைக்கு இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சாவது வருவார். தமிழ்நாட்டோட தலையெழுத்து அண்ணாமலை தமிழ்நாட்டில் முதல்வராக வந்தே தீர்வார். எழுதி வச்சுக்கங்க, குறித்து வச்சுக்கங்க. இந்த நாளை இந்த கூட்டணி கரை சேருமா சார்? அதே சொல்லுங்க. எந்த கூட்டணி சேருது? இது பொருந்தாத கூட்டணிங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிடமும் பிஜேபியும் டிடிவி சாரும் ஓபிஎஸ்
கேசி பழனிசாமி சசிகலா அம்மையார் இல்லாமல் ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா இந்த கூட்டணி வேற அண்ணன் வைத்திலிங்கம் வேற முடிவு எடுத்துட்டாரு. விரைவில் தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை அண்ணன் வைத்திலிங்கம் தொடங்கிட்டு இருக்காரு, தொடங்க போறார். அதனாலதான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எங்க சுற்றுப்பயணம் விரைவில் நாங்கள் ஆமா விஜய் கூட கம்பேர் பண்ணி அவருக்கு எங்க போனாலும் துணை நம்பர் 2 தானே வேணும். எடப்பாடி கிட்ட வந்தாலும் துணை முதல்வர் தான் கொடுக்க போறீங்க, அதை விஜயை கொடுத்துட்டு போறாப்புல. விஜய் ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. வைத்திலிங்கம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு தொடங்கிட்டாரு. இன்னும் இந்த பிஜேபி அவங்கள பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் நடக்காது. இந்த கூட்டணிக்கு டிடிவி சார் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். இந்த சொத்து இந்த வழக்கு ரெட்டையில சின்ன வழக்கு இதெல்லாம் பற்றி டிடிவி சார் கவலைப்படுற ஆள் கிடையாது. எதை நம்பி சார் இப்போ இருக்க பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு தைரியத்தில் அண்ணா இல்லை சார் இல்லை அண்ணாமலை நம்பி இவங்களாம் வந்து இப்போ நடுரோட்டில் நிற்கிறாங்க. யாரு அவர் ஓட்டு மட்டும் வேணும், அவரால் வந்து ஓட்டு மட்டும் வேணும். அண்ணாமலை நம்பி தான் டிடிவி சார் வந்தாரே தவிர மத்திய பாஜக அமித்ஷாவை நம்பியோ இல்லை நரேந்திர மோடி நம்பியோ டிடிவி சார் வரல. ஓபிஎஸ் அவங்கள நம்ம 2 பேரும் நம்பி வந்திருக்கலாம். ஆனால் டிடிவி சார் முழுக்க அண்ணாமலை நம்பி அண்ணாமலை சொல்கிறத அத்தனையும் கேட்டார். அதனால தான் இன்றைக்கி டிடிவி சாரை வந்து கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். யார் அது? டிடிவி சாருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் லீலா பேலஸ் ஹோட்டலில் நீங்கள் விடிய போய் அவர் பேச்சை கேட்காத ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு கேட்காதவருடைய விளைவு தோற்றிங்க. இந்த வாட்டியாவது எதிர்கட்சியாக வந்தீங்க. இனி ஒரு காலத்தில் அண்ணன் எடப்பாடி எதிர்கட்சியாக கூட வரமாட்டார். தாவேக்கா தான் எதிர்கட்சியாக வரும், குறித்து வச்சுக்கிங்க. அதனால தான் தாவேக்கா தலைவர் சொன்னது போட்டி எனக்கும் திமுக மட்டும்தான். உன்னை சீலே இல்லாத எடப்பாடி பற்றி பேசவே இல்லை. அண்ணாமலை இல்லாதது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. அண்ணாமலை இருக்கும்போது அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க முடியுமா? இல்லட்டா அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி. அண்ணாமலை சொன்னீங்க சேகர் பாபுக்கும் அண்ணாமலைக்கும் ஏன் வார்த்தை போர் முட்டுது? பயம். எல்லாரும் அண்ணாமலை தான் டார்கெட் பண்றீங்க தவிர இப்ப இருக்கிற நயனார் டார்கெட்டே ஓச்சு உட்கார வச்சுட்டாங்களே திமுகவும் அதிமுக. எதுங்க திமுகவுக்கும் அதில் சந்தோஷங்க. அண்ணாமலை ஒழிஞ்சதுல பெரிய சந்தோஷம் யாருன்னா அண்ணன் எடப்பாடியோட பெரிய சந்தோஷம் யாருன்னா தளபதி ஸ்டாலினுக்கு தான். இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜி வழக்கு இல்லை, அமலாக்கத்துறை வழக்கு இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாங்க பாருங்கள். அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு த்ரெட்லேயே இருந்தாங்க திமுக. இப்போ திமுக ஊழலை ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். கடைசி ஓவர் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எதிர்கட்சியாக செயல்பட ஆள் இல்லையே. எதிர்கட்சியாக விடுங்க, அறிக்கை போராட்டம் எதுவுமே நடத்துறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா? இந்தியாவிலேயே ஒரு கட்சி எதிர்கட்சியாக எப்படி செயல்படணும்னு தளபதி ஸ்டாலினை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சொக்காவெல்லாம் கீழ்ச்சின்னு எப்படி டெய்லி பேப்பரில் வருவார், டெய்லி நியூஸ் பண்ணுவார். இவர் வகாதின்னு பஸ் மேலே ஏறி வகாதின்னு அந்த ஊரில் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியோட மூத்த அந்த பகுதியில் ஊர்வலம் போகிறீங்க. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்து தொகுதி, அந்த தொகுதியில் செங்கோட்டை அண்ணனே இல்லையே. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் அவரும் இல்லை, முகத்தையே பார்க்க முடியல. அவரே புறக்கணிக்கிறீங்களே. இவரை எதிர்த்து யாருன்னா ஒரு குரல் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே எடப்பாடி ஓரம் கட்டுறீங்களா? எத்தனை பேர் ஓரம் கட்டுவீங்க? இது அவருக்கே தெரியல. இப்படி பண்ணா நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிலாம் அவருக்கு தெரியாது. ஆட்சியில் யானை மேலே உட்காந்துக்கணும்னு கீழே பார்த்தா எல்லாம் சொல்லி ஒத்துக்கலாமா? எனக்கு எதிர்க்கட்சியாவது போதும், திமுக அதுவும் இருக்காத. அது இவருக்கு தெரியல, அது அவருக்கு புரியலையா? தெரியல, புரியல. கூட இருக்கிற ஜால்றாங்கலாம் பொய்யா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஒரு 5 மாவட்ட செயலர் இல்லை, மெட்ராஸில் ஒரு 5 மாவட்ட செயலர் ஆதிராஜராம தவிர ஒரு ஓட்டு 2 ஓட்டு ஒரு பாகத்தில் வாங்குறான். பாக உறுப்பினரே போட மாட்டான். டெபாசிட் போயிட்டு பார்லிமெண்ட் இல்லை, டெபாசிட் போனது கூட பரவாயில்ல. 3வது இடத்துக்கு போச்சுல, பிஜேபி 2வது இடம் இல்லை தென்சென்னையில். அப்போ திமுக தான் வரும்னு ஒத்துக்கலாமா? அடுத்த ரவுண்டு இன்னைக்கு தேர்தலில் எலெக்ஷன் வச்சா திமுக ஜெயிக்கும், நாளைக்கு தேர்தலில் எலெக்ஷன் வச்சா சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் திமுக நல்ல பேர் இருக்குது. நம்ம அதாவது ஒரு நடைப்பயணமாக இருக்கட்டும், ஒரு மக்களை போய் பார்க்குறதா இருக்கட்டும், சதர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, தென் தமிழகத்துலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்துருக்குறோம். பரவாயில்ல, கீழேருந்து மேலே வருவாங்க. இவர் கொங்கு பெல்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போகிறாரா? இன்னும் அங்கே போக இவருக்கு என்னென்ன இது இங்கேயே கூட்டம் இல்லைங்க. இவருக்கோசம் சேர்ந்த கூட்டம் இல்லைங்க. அது முழுக்க காசு பணத்துக்கோசம் லாரி வச்சு எடுத்துன்னு வந்து ஏற்றி வேணும், லாரி வச்சு ஏற்றி இறக்குறானுங்க. அந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்ததா? அண்ணாமலை பேரை பேர் தான் ஆர்ப்பரிப்பு இருந்தது. அவர் தொகுதி தவிர வேறு எங்கேயுமே இல்லை, அவர் பேரை சொன்னால் எங்கேயாவது ஆர்ப்பரிச்சானா? இதே இங்கே முருகர் மாநாடு நடத்துனீங்க, அண்ணாமலை பேர் வந்து அந்த கோஷம் அடக்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? என் மக்கள் யாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணாமலை வந்து ஒரே இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேட்டரில் மக்கள் கவனத்தை சாட்டியால் அடித்து திருப்பினாரா இல்லையா? இந்த பக்கம் எவ்வளோ பேர் நக்கல் பண்ணாங்க. நக்கல் பண்ணுறது வேற, மக்கள் கவனத்தை திசை திருப்பினாரா இல்லையா? அதுதான் எதிர்கட்சி. இப்படிப்பட்ட எதிர்கட்சி தான் தேவைன்னு நினைக்கிறான். இவர் நோகாமல் நோம்பு கும்பிடாமல் வந்தோம்னு நினைக்கிறாரு. அது சாத்தியப்படும். நான் விவசாயி கீழேருந்து மேலே வந்தவன், நான் துரோகம் பண்ணியே வாழ்ந்தவன். துரோகத்தின் செயல்பாடு ஒரு மொத்த உருவம் எப்படிறான்னா அது எடப்பாடியோட உருவத்தை தான் மக்கள் காட்டுறான்.
துரோகம்னா எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு உருவத்தை சொல்ல முடியுமா? அந்த உருவம் தர எடப்பாடி எப்படி நம்பி வருவான்? காலை நம்பி நீ எப்போ காலம் வரலான்னு பிஜேபி நீ நினைக்கிற, அவன் எப்போ காலம் வரலான்னு அமித்ஷாஜி உங்களை நினைக்கிறான். நீ நினைக்கிற. இது என்ன நடக்கும் எலெக்ஷன்ல? நான் சொல்றேன், எழுதி வச்சிங்க. பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு திமுக நினைக்காது, அண்ணா திமுக பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பான். நீ அதே மாதிரி பிஜேபி இருக்கிறதுல அண்ணா திமுக ஜெயிக்க கூடாது, எடப்பாடி ஜெயிக்க கூடாதுன்னு பிஜேபி காரன் நினைக்க போறான். உன்னால நான் கேட்டேன், என்னால நான் கேட்டேன்னு 2 பேரும் சாக போறான்னு கட்சி. பொருந்தாத கூட்டணி. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன். கேப்பில் திமுக பாட்டு பாடிட்டு அதை கரெக்டாக பண்ணிடும். திமுகவுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் நெகட்டிவ் இல்லை, அதே டைமில் பாசிட்டிவும் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. எடப்பாடி என்ன உத்தரவிட போறாருன்னு எனக்கு தான் தெரியும். பிஜேபிக்காரன் வந்துடக்கூடாது, ராஜேந்திர பாலாஜி ஜெயிச்சிடக்கூடாது விருதுநகரத்தில் பார்த்துக்க அப்படின்னு சீட்டை கொடுத்துட்டு பிஜேபி அந்த தோக்கடிக்க சொல்லுவார். பார்லிமெண்ட்ல பண்ண மாதிரி. ஆமாம். இல்லை பார்லிமெண்ட்ல உள்ளடி வேலை பார்த்துட்டு போயிட்டாங்களே. இல்லை பார்லிமெண்ட்ல வெளியில் இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள வச்சுட்டு உள்ளடி வேலை பார்த்து பிஜேபி தோக்கடிக்க போகிறானுங்க. அவன் பிஜேபி இது எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது எழுதி வச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னா எடப்பாடியில் ஜெயிக்க மாட்டார். எழுதி பத்திரத்தில் கையெழுத்து போடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லைன்னா, வன்னியர்கள் ஓட்டு இல்லைன்னா எடப்பாடி தொகுதியில் எடப்பாடியே ஜெயிக்க மாட்டார். ஏன்னா அதில் 75% வன்னியர்கள் ஓட்டு அந்த எடப்பாடி தொகுதியில். ஏன்னா அந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் யாருன்னா, மாவட்ட செயலாளர் யாருன்னா சேலம் சிங்கம் செல்வ கணபதி. அவங்க ஜெயிக்க விட்டுவாரா? ஆமாம், எம்பி. இப்போ ஒரு எம்பியா அந்த முக்குளத்தூர்லேயும் இதில் கவுண்டர்லேயும் அந்த கள்ளக்குறிச்சி அந்த உடையார் சமுதாயத்தில் ஒருத்தர் எம்பியாவும் ராஜ்யசபாவும் ஆக்கிட்டாங்க. அங்கே எடப்பாடி ஜெயிக்கிறதே வெளியில் இருக்காப்ல. அவர் இந்த மாதிரி வேலை யார் ஜெயிக்க விட்டாலும் விடுவார், உன்ன ஜெயிக்க விடுவாரா செந்தில் பாலாஜி? அதிமுக கட்சி இதுக்கப்புறம் ஒரு முடிவுல தான். அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி ஜெயிக்கணும்னா என்ன ஆகும்? அம்மா மாதிரி இவர் வந்து இடத்தேர்தல் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. எங்கே ஜெயிப்பார் இவர்? அதனால் எடப்பாடிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் திருந்துறதுக்கு கடைசி வாய்ப்பாக கடவுள் கொடுத்துருக்கிற வாய்ப்பாக ஒன்று தான் சொல்கிறேன். நான் என்னுடைய உடம்பு ஃபுல்லாக அதிமுக பிளட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். கடைசி வாய்ப்பு எல்லாரையும் அறவே. நீங்கள் புரட்சித் தலைவர் எப்படி எஸ்டிஎஸ் ஐயா பிரிஞ்சு நமது கழக ஆரம்பித்து புரட்சித் தலைவரையும் கண்ணாமணன் பேசுனார் ஐயா எஸ்டிஎஸ். அதெல்லாம் பொறுத்து மன்னித்து அவர் வீடு ஏறி போய் கூப்பிட்டு வந்தார். யாரை? எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கா உனக்கு? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருக்கு இல்லாத செல்வாக்கா நீ? புரட்சி தமிழர் ஆகிட்டாரு. புரட்சி தலைவர் பேரில் வேணா வச்சுக்கலாம். எந்த புரட்சி பண்ண? எத்தனை நாளே நீ சிறையில் இருந்தா? எதிர்கட்சி தலைவராக என்னைக்காவது சிறைக்கு போயிருக்கியா? கலைஞர் மாதிரி, அம்மா மாதிரி என்னைக்காவது சிறைக்கு போயிருக்கியா? எதிர்கட்சியில் ஒரு நாள் நீ சிறைக்கு போயிருந்து வந்துன்னு சொல்லியா? போயிருங்கிற பயத்தில் தான் ஆஃப் ஆகிட்டு. நான் கேட்குறேன், சிறை நிரப்பு போராட்டம் நடத்தி ஒரு நாள் நான் சிறைக்கு போயிடுறேன்னு நான் எடப்பாடியை சொல்லுது. நீ எப்படி அடி வாங்கிறதுக்கே உன்னால் தயாராக இல்லைன்னா நீ எப்படி திருப்பி அடி கொடுக்க போகிற? யார் ஒரு நாள் அடி வாங்க முடியுமோ அவனால் தான் திருப்பி அடிக்க முடியும். நான் அடிக்காமையே ஜெயிக்காமல் வலிக்காமையே ஜெயிக்கணும்னா அன்றைக்கி அம்மா இறந்தாங்க, அதனால் யாரை மாலை போட்ட மாதிரி சசிகலா அம்மா அவனுக்கு மாலையை போட்டு கூவத்தூரில் உன்னை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க. அரசனா உன்னை அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கும் அது ஒரு நன்றியாக இருந்தியா? அந்த அம்மாவுக்கும் துரோகம் பண்ணேன். அந்த அம்மா வந்த காரில் ஏடிஎம்கே போட்ட காரில் தான் வந்தாங்க. அந்த கார் கொடியும் பூடியும் போட்டேன். துரோகத்தை மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு ஊழல் பண்ணு, கொள்ளையடி, எதோட பண்ணு மன்னிச்சிடுவாங்கப்பா. ஆனால் துரோகத்தை மட்டும் தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டான். அந்த துரோகி பழனிசாமி இந்த தேர்தலில் கடைசி தேர்தல்னு எழுதி வச்சுங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.